அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நமக்கு மட்டும் அல்லாது நம்முடைய 10 தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் நலவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன். இதை வஜீஃபான்னு சொல்லலாம், நக்ஷுன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுதி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல். வாழ்நாளில் ஒரு தடவை நீங்கள் இதை எழுதி வச்சிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கும் உங்களோட 10 தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. இதை நீங்கள் ஒரு தேவைக்காகவும் எழுதி வைக்கலாம், அல்லது எனக்கு நலவு நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ஆனால் ஒரு தேவைக்காக நீங்கள் எழுதி வச்சாலும் உங்களுக்கு பலவிதமான தேவைகள் நிறைவேறும், பலவிதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு திடீர்னு என்னோட வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வரணும், அப்படி வந்தாதான் என்னோட சூழ்நிலை மாறும், அப்படி நடந்தாதான் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க, இந்த ஒரு நக்ஷை மட்டும் எழுதி வச்சிடுங்க. இது நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில் நலவை ஏற்படுத்தியிருக்கு, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் உருது பேசக்கூடிய ஒரு நாட்டில் இது ஒரு மேஜிக் வஜீஃபா அப்படின்னே அழைக்கப்படுது. ஏன்னா ஒரு சகோதரியருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு திருமண வயது, ஆனால் திருமணத்திற்கான எந்த விதமான சூழ்நிலையும் அவங்கக்கிட்ட கிடையாது. அதை நடத்துறதுக்கு கூட அவங்கக்கிட்ட பணம் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ஆலிம் இதை சொல்லி அவங்க கேள்விப்பட்டு இதை எழுதுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு நேரத்தை தொடக்கி வைக்கிறான். அவங்களுக்கு ஒரு நல்ல திருமணத்திற்கான ஒரு வரன் வந்துதான். திருமணமும் அல்ஹம்துலில்லான்னு நல்ல முறையில் நடந்திருக்கு. இவங்களை திருமணம் செய்துட்டு போனவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் இவங்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவங்களுடைய வருமானத்தில், அவங்களுடைய வியாபாரத்தில் அல்ல பெருவாரியான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கான். ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அவங்களுடைய தொழில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏழ்மை நிலையில இருந்த அந்த சகோதரி சொல்றாங்க, ஒரே ஒரு வருடம் தான் நான் எதிர்பார்க்காத வாழ்க்கையும் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு செல்வ செழிப்புல அல்லாஹாலா எனக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. அதுல ஒரு நபர் சொல்றாங்க, ஜின்னினுடைய தாக்கம் இருந்ததாம். அது எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அந்த ஜின்கிட்ட இருந்து வெளியேற முடியலையாம். நிறைய ஆளுங்களை பார்த்தாச்சு, நிறைய விஷயம் பண்ணியாச்சு, இருந்தாலும் வெளியேற முடியலையாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இதை எழுதி வைக்கிறாங்க. அந்த ஜின்னினுடைய தாக்கம் என்பது இல்லாமல் போகுது, அதனுடைய சக்தியே இல்லாமல் போகுது. இவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹாலா ஏற்படுத்துறான். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழாதா அப்படின்னு நீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏங்கி தவிக்கிறீங்களோ எல்லோருமே இதை எழுத தொடங்குங்க. இன்னைக்கு நம்ம எதை எழுத போறோம் அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். இந்த பிஸ்மில்லாவை பற்றி ஏராளமான வஜீஃபா நம்ம எல்லோருக்குமே தெரியும். சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ வஜீஃபாக்கள் இருக்குது. இதை எழுதி வைக்கிறதுக்கும் நிறைய நலவுகள் இருக்குது. இதை எழுதக்கூடிய முறையிலையும் நிறைய நக்ஷ் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு விதமான நக்ஷை பார்க்க போகிறோம். 625 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நீங்கள் அரபியில் எழுதி வைக்கணும். எப்படி எழுதணுங்கிறதையும் நான் ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி, உங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் சரி, இது நலவை இழுத்து கொண்டு வரும். செல்வ செழிப்பில் வாழலாம். இதை எழுதின ஒரே வருஷத்தில் நல்ல மாற்றத்தை அல்லாஹ்தாலா ஏற்படுத்துவான். முடக்கப்பட்ட வருமானத்தில் கூட அல்லாஹ் பெருவாரியான பரக்கத்தை ஏற்படுத்துவான். அது மட்டுமல்ல, தடைப்பட்ட காரியங்கள் நடக்க தொடங்கும். இப்போ நிறைய கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்க, அதுல எல்லாம் நல்ல முடிவு வராதான்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இதை எழுதி வச்சிருங்க, நல்ல முடிவு வந்துடும். இன்னும் திருமண தடை இருக்கா, இதை எழுதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக எழுதுங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்காக எழுதியும் இதில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை எழுதி வச்சுட்டு ரசூல்லாவை கனவுல பார்க்கணும்னு நினச்சிங்கன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் அது நல்ல முறையில் நடக்கும். இந்த மாதிரி பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமல் தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோட நக்ஷு.
இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நீங்கள் அரபியில் தான் நீங்கள் எழுதணும். தமிழ்ல எழுதக்கூடாது. அரபி தெரிஞ்சவங்க கிட்ட கூட நீங்கள் எழுதி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பெரிய பேப்பர், அதில் எழுதிக்கோங்க. இல்லை கோடு போட்ட பேப்பரே இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இல்லை வெள்ளை பேப்பரில் நீங்களே கூட கோடு போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அந்த பேப்பரில் எழுதி ஒரு பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் இருக்கீங்களா வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இடத்துல, தூய்மையான இடத்துல நீங்கள் இதை வச்சிருங்க, அவ்வளோதான். இது உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய பல தலைமுறையினருடைய வாழ்க்கைக்கும் இது ஒரு நலவை ஏற்படுத்தும் என்பதாக சொல்லப்படுது. சொல்லுவாங்க இல்லையா, யார் செஞ்ச புண்ணியமோ அவங்களுக்கு நல்லது நடக்குது, வரக்கூடிய ஆபத்தை தடுத்திருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு செயலானது உங்களுடைய பல தலைமுறையினருக்கும் பிரதிபலிக்கும். நம்ம ஒரு கொடிய விஷயத்தை பண்ணாலும் அதனுடைய தாக்கமும் நம்முடைய குடும்பத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணாலும் அதனுடைய தாக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு காட்டுவான். அது மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல தலைமுறையினர் உங்களை வாழ்த்துவாங்க. யார் செஞ்சாங்களோ, எந்த நன்மையை செஞ்சாங்களோ, நாங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கடனும் இல்லை, எந்த விதமான தேவைகளையும் அல்லாஹ் விட்டு வைக்கிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் உங்களை வாழ்த்துவாங்க. அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் இந்த அமல். இதை பற்றி நான் இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நபர் இருக்காங்க, அவங்க ஒருத்தங்க கிட்ட 45,000 ரூபாய் கடனாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க எப்போ கேட்டாலும் அவங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு அதை வாங்குறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு கஷ்டத்தில் இருக்கும் இல்லையா? என்கிட்ட கூட நிறைய சகோதரிகள் சொல்லி புலம்புவாங்க. நான் ஒருத்தங்களுக்கு நம்பி பணத்தை கொடுத்தேன், நகையை கொடுத்தேன், அவங்க எனக்கு திரும்ப கொடுக்கவே இல்லை, என்ன வஜீஃபா செய்யறது சொல்லுங்க அப்படின்னு. இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க. இந்த நபருக்கு நடந்த நிகழ்வை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு நம்பிக்கை வரும். 45,000 ரூபாய் கடனை கொடுத்துட்டு இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயாச்சு. அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கான ஒரு அறிகுறி கூட தெரியல. அதற்கு பிறகு ஒரு ஆலிம் கிட்ட கேட்டு இந்த அமலை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறாங்க. ஒரே இருப்பில் உட்கார்ந்து எழுதுனாங்களாம். ஒரு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு முழு மூச்சா எழுதி முடிச்ச பிறகு அதை அந்த எழுதப்பட்ட பேப்பரை தன்னுடைய பாக்கெட்லேயே வச்சுட்டு வெளியேறி போகிறாங்களாம். அந்த கடன் கொடுத்த நபரை பார்க்கலான்னு போகும்போது, அந்த கடைக்கு போகும்போது அதற்கு முன்பாகவே அவங்களுடைய சகோதரர் நின்றுருந்தாங்களாம். இவங்களை வாசலில் பார்த்த உடனே, இந்தாங்க எங்களுடைய சகோதரர் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ், இது என்னுடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தார், ஒரு பதிலும் வரல. ஆனால் இதை எழுதின அன்னைக்கே எனக்கு பதில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷமான விஷயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி உருது பேசக்கூடிய நாட்டில் நிறைய நிகழ்வுகளை இந்த ஒரு வஜீஃபா நடத்தியிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. நம்பிக்கையோடு எழுதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை தான் எழுத போகிறோம். அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை தான் நம்ம எழுத போகிறோம். பிஸ்மில்லாக்குள்ள அல்லாஹ்வினுடைய அத்தனை திருநாமங்கள், ஒளிச்சு வைக்கப்பட்ட திருநாமங்கள் கூட உள்ளடக்கி இருக்குது என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹுக்கு 3000 திருநாமங்கள் இருக்குதான். அது அனைத்தையுமே சேர்க்கப்பட்டது தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால் இதை எழுதுறதுல நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல அமலை தான் செய்ய போகிறீங்க. நம்ம இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் கூட நம்ம எழுதப்பட்ட இது போன்ற அமல்கள் இருக்குமா, அந்த பேப்பர் இருக்கிற வரைக்கும் அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு செலவாத்து எழுதினாலும் சரி, ஒரு திக்ரை எழுதினாலும் சரி, எழுதுறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல். இதையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வழக்கமாக கொண்டு வாங்க. ஒரு திக்ரை ஒரு நாளைக்கு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, ஒரு செலவாத்தை எழுதி வைங்க. அந்த பேப்பர் இருக்கக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வானவர்கள் உங்களுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட சிறந்த அமல்களையெல்லாம் செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ்தாலா நம்ம அனைவருக்குமே கொடுக்கணும். இந்த வஜீஃபாவை பற்றி முழுமையான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எழுதுங்க, அதற்கு இன்னுமே கூடுதலான ஒரு சக்தி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதை முடிச்சுட்டு உங்களோட ஹலாலான தேவையை கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கபுலாக்கி தருவான். எல்லா மக்களையும் உங்களோட துஆவில் சேர்த்துக்கோங்க, அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது.
இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட அழகுக்கான இயற்கையான பொருட்கள் நிறைய கிடைக்கும். அதாவது நலங்கு மாவு, இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் ரோஜாப்பூ பவுடர், இன்னும் முல்தானி மெட்டி, இன்னும் கஸ்தூரி மஞ்சள், ஒரிஜினல் சந்தனத்தூள், இன்னும் மஞ்சிஸ்டா பொடி, இன்னும் சீயக்காய் தூள், இன்னும் மூலிகை ஹேர் ஆயில் மிக்ஸ், இன்னும் சுத்தமான தேன் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அல்லது மெசேஜ் போடுங்க. கால் பண்ணுறத முற்றிலுமே தவிர்த்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.